எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம். அதுல யாரு கைய வச்சாலும் கைய வெட்டுவோம். என்ன நினைச்சாரு? இந்த மாதிரி லவ் பண்ணா வெட்டுவேன் குத்துவேன் ஜாதியை பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லி வர்ற ஒரு சில படங்கள் ஹிட் ஆகலைன்னா கூட அதை பார்க்குற 2-3 பேரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலே மொத்த சொசைட்டியும் அஃபெக்ட் ஆகிடும். இதுக்கு ரீசெண்டாக லவ் பண்ணதுக்காக நடந்த ஹானர் கில்லிங் இன்சிடென்ட் வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கும் சினிமாக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் ஐ ஹேவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. சினிமாங்கிறது கோடிக்கணக்கான மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான ஒரு மீடியம். அதுல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் பயாஸை அதுதான் பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸ்னு நினைச்சுக்கிட்டு பொதுப்படையா தப்பா இருக்க விஷயங்களை ரைட் ஆக்க ட்ரை பண்ணாதீங்க. ஆஸ் அ கிரியேட்டரா யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ கிரியேட் அண்ட் யுவர் ஒர்க் ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சொசைட்டி. அதனால எந்த விதத்திலையும் டிஸ்கிரிமினேஷனை உங்க படங்கள் மூலமா சப்போர்ட் பண்ணாதீங்க. வெதர் இட்ஸ் காஸ்ட், ரிலிஜியன், உமன், ஜெண்டர், ஜீனோசைட். ஸோ நீங்க ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கரா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இதுதான் என்னோட ரெக்வஸ்ட். நீங்க ஒரு நல்ல படம் எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு தப்பான கருத்தியல் இருக்கிற படத்தை எப்பவுமே எடுத்துறாதீங்க. உங்களோட படத்தினால ஒருத்தர் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் it might be a crime. Remember that.